ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து பிஜேபி ஆட்சியில. அந்த பிஜேபி ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எந்த திட்டத்தையும் எந்த நிதியும் கொண்டு வரதில்லை. எல்லாத்துக்கும் நிதி நிறுத்திடுறாங்க. 100 நாள் வேலை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இந்தியா முழுக்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 100 நாள் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். காங்கிரஸும் திமுகவும் ஒன்றிய அரசு ஆட்சியில இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு கொடுக்கிற நிதியை குறைச்சுக்கிட்டே வராங்க. கனிமொழி அக்கா சொல்ற பொய்க்கெல்லாம் காலையில இருந்து பதில் சொல்றதுக்கே சரியா இருக்கு. அவங்களுக்கு பதில் சொன்னா ஸ்டாலின் அண்ணன் நைட் ஒரு பொய்யை சொல்லிடுவாரு, காலையில பதில் சொல்லுவோம். அருமை சொந்தங்களே, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு மோடி அவர்கள் தமிழகத்திற்கு பணமே கொடுக்கல அப்படிங்கிற பொய்ய கனிமொழி அக்கா சொல்லி இருக்கின்றார். தாய்மார்களே, எல்லாம் தாய்மார்கள் நல்லா கேட்கணும். தாய்மார்கள் இருக்கிறீங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு மட்டும் தமிழகத்திற்கு மட்டும் 46,000 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம சாமி ஐயா இங்க இருக்கிறாங்க, அதனால பிரமாதம். 40,000 கோடி இங்க கொடுப்பீங்க, அப்ப பிஜேபி ஆளுற மாநிலத்துக்கு 60,000 கோடி கொடுத்திருந்தீங்கன்னு கேட்கலாம். அருமை சொந்தங்கள், அண்ணா கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வருது, இந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே நவந்துட்டேன், கொஞ்சம் அப்படியே நவந்துட்டேன். அருமை சொந்தங்களே, தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 46,000 கோடி கொடுத்திருக்கோம். விசேஷம் என்னன்னா, இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்கு 5 ஆண்டுகள்ல நம்ம கொடுத்த நிதி தமிழகத்திற்கு தான் அதிகபட்சமான நிதி 46,000 கோடி கொடுத்திருக்கோம். நாம் ஆளுகின்ற பீகார் மாநிலத்திற்கு 5 ஆண்டுகள்ல 32,000 கோடி கொடுத்திருக்கோம். அதான் ஐஎஸ்ங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்களுடைய வயிற்றுல மோடி ஐயா அடிப்பாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. தாய்மார்களுடைய வயிற்றுல மோடி ஐயா அடிப்பாரா? இதை ஒரு பொய் பிரச்சாரமாக ஒரு கிராமமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இந்த பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நாம் இன்னைக்கு 125 நாளாக மோடி ஐயா உயர்த்தியிருக்கிறாங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு 125 நாள் 150 நாளாக உயர்த்துவார் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மக்களுக்கு நம்ம நிறைய வேலையை கிராமப்புறத்தில் கொடுக்கணும். அருமை சொந்தங்களே, அடுத்தது நம்முடைய கனிமொழிக்கு அடுத்த போய் நாம எதுவுமே கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. ஆமாங்க, உங்களுக்கு எதுவும் கொடுக்கல, நீங்க கொள்ளையடிப்பீங்க, உங்களுக்கு கொடுக்கல. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். ஐயா நீங்க பாருங்க, நம்ம இருக்கக்கூடிய இந்த புண்ணிய புளியங்குடி மண், இதற்கு புவிசார் குறியீடு உங்களுடைய எலுமிச்சைக்கு நாம கொடுத்தோம். உங்கள்கிட்ட சொன்னபடி எண்மண் எண்மக்கள் யாத்திரையில சொன்னபடி உங்களுக்கு புவிசார் குறியீடு ஐயா மத்திய அரசு கொடுத்துருச்சு. இன்னைக்கு எல்லோருமே புளியங்குடி எலுமிச்சை எங்கன்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அமெரிக்காவோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். ஐயா ஐரோப்பியனோட வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கோம். எனக்கு தெரியும், இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து புளியங்குடியில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு இளைஞர், யாரோ ஒரு சகோதரர் இங்க எலுமிச்சம்பழம் இருக்கு பாருங்க, 5 ஆண்டுகள்ல ஒரு நபர் 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் நீங்க புளியங்குடியில பண்ணத்தான் போறீங்க. அதை நீங்க சரியா பண்ணணும். ஆனா அதற்கு குளிர்பதன கிடங்க கொடுத்திருக்கிறாங்களா அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு? இல்ல. மத்திய அரசு கொடுக்கலாம், ஆனா மாநில அரசு அந்த சலுகையை செய்யணும். அதையும் கூட இந்த முறை நாம் தான் செய்ய இருக்கின்றோம். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தென்காசி சந்திப்பு ரயில் நிலையத்தினுடைய மறுசீரமைப்புக்கு 32 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம். விருதுநகர் தென்காசி சந்திப்பு ரயில் பாதை மின்மயமாக்கல் பணிகள் 161 கோடி செலவில் முடித்திருக்கின்றோம். தென்கோட்டை தென்காசி சந்திப்பு திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதை மின்மயமாக்கல் 197 கோடி. அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, நேஷனல் ஹைவே 744 திருமங்கலம் ராஜபாளையம் தென்காசி செங்கோட்டை 5264 கோடி ரூபாய் செலவுல பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, கிராமப்புற சாலைகளை தென்காசி மாவட்டத்தில் மேம்படுத்த மட்டுமே 200 கோடி. ஜல்ஜீவன் திட்டம், இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே குழாய் மூலமாக வரக்கூடிய குடிநீர் 2,49,035 வீடுகள் கொடுத்திருக்கின்றோம். தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே பிரதமருடைய மருந்தகம், உங்களுக்கு தெரியுங்க, மக்கள் மருந்தகம் 80% விலை குறைவாக கிடைக்கும். தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே 23 கொடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வரும் பொழுது 23 100ஆக மாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச எரிவாயு இணைப்புகள் 87,671 குடும்பத்தை கொடுத்திருக்கிறோம் ஐயா.
சிறு குறு நிறுவனங்களுக்கு மட்டுமே கடனுதவியாக 1427 கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். முத்ரா திட்டத்தின் மூலமாக 1395 கோடி. ஐயா கேட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டே போலாங்க ஐயா, நீங்களும் பாவம் கால் கடுக்க நின்று கொண்டிருக்கின்றீர்கள். ஆனா கனிமொழி அக்கா காதுல பஞ்சு இருக்கு, ஸ்டாலின் ஐயா காதுல பஞ்சு இருக்கு. நாம் என்ன சொன்னாலும் கூட அவர்கள் கேட்க போவது கிடையாது. இத்தனை திட்டங்கள் கொடுத்து கொண்டு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஐயா, அதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். இந்த முறை மத்தியில ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி, மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருவரும் இணையும் பொழுது உண்மையான வளர்ச்சியை தமிழ்நாட்டு மக்கள் நாம் எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, அடுத்து கனிமொழி அக்கா அடுத்து சொல்லி இருக்கக்கூடிய போய் தாய்மார்கள் சிலிண்டர் கிடைக்காம ரோட்ல நின்றுகிட்டு இருக்காங்க. தாய்மார்களே, இங்க நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, தாய்மார்களே நீங்க சொல்லுங்க, யாருக்காவது சிலிண்டர் கிடைக்காம இந்த கடந்த 10 நாட்கள் சிலிண்டர் இல்லாம நீங்க இருக்கிறீங்களா? நீங்க புக் பண்ணீங்கன்னா 6 நாட்களுக்குள்ள உங்களுக்கு சிலிண்டர் வருது. பாகிஸ்தானிலே வளைகுடா போருக்கு பிறகு 40% பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கிறது. ஸ்ரீலங்கால 30% உயர்ந்திருக்கிறது. இந்தியாவில் பெட்ரோல் விலை ஒரு பைசா கூட நாம் உயர்த்தவில்லை. அருமை சொந்தங்களே, அது மத்திய அரசினுடைய ஆளுமை, பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆளுமை. ஆனா இவங்க டீசலுக்கு, பாப்பா நீங்க அப்படியே கொஞ்சமா, பாப்பா கடைசியா உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன், நீங்க பொறுமையா வாங்க. நாங்க ஒரு பாப்பா கையில இருந்து வச்சிருக்கோம், அவங்க நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு, நான் கடைசியா பாத்துக்கிறேன் மேல இருக்கிற பாப்பா. ஆனா இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மத்திய அரசை பொறுத்தவரை மிக திறமையாக நம்முடைய வெளியுறவு கொள்கையை சமாளித்து மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராமல் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதையும் கூட பொய்யாக கனிமொழி அக்கா ஒரு இடத்திலும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு மற்றொரு பொய்யை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க. பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்திற்கு 30% தான் மத்திய அரசு கொடுக்குது, 60% முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிறார். எங்க பாக்கெட்ல இருந்து கொடுக்குறீங்களா? ஏதாவது கொள்ளையடிச்ச பணம் அறிவாலயத்துல இருந்து கொடுக்குறீங்களா? அருமை சொந்தங்களே, தமிழகத்துல ஒரு வீடு கட்டும் திட்டத்திற்கு 1,20,000 ரூபாய் அந்த வீட்டுக்கு மானியத்தை மத்திய அரசு உங்க வங்கி கணக்குல போட்டுருவாங்க. அதற்கு மேல் மாநில அரசு கொடுக்கலாம், அது மாநில அரசுக்கு விட்டது. எதற்காத்திலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், கருணாநிதியின் பேரு போல அவங்க பையன் நமக்கு தெரியாம போயிருமா? எதற்கெடுத்தாலும் கூட நான் யார் தெரியுமா, கருணாநிதி அவர் பையன் இல்லைன்னு நாங்க சொன்னமாங்க ஐயா, யாரும் இல்லைன்னு சொல்லலையே. அப்புறம் எதுக்கு மேடைக்கு 300 டைம் நான் யாரு தெரியுமா, கருணாநிதி அவருடைய பையன் எதுக்குங்க ஐயா சொல்றீங்க? எல்லோருக்கும் தெரியும் உங்களுடைய தந்தை யாருன்னு. நாங்க எல்லாம் எங்க தந்தையினுடைய ஆதரவோடு தான் இருக்கின்றோம். இருந்தும் தந்தையுடைய அன்போடு பரிவோடு பாசத்தோடு இங்க நாமோ ஏதோ ஒண்ணு செஞ்சு உங்க முன்னாடி நின்று இருக்கிறோம். அப்பா இல்லைன்னா நீங்க யாருமே இல்ல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரே குடும்பத்திலிருந்து தொடர்ந்து 3 தலைமுறை அரசியல். இப்பதாங்க ஐயா பக்கத்துல ராஜபாளையத்தை முடிச்சுட்டு வந்தேன். ராஜபாளையத்தில் உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர் VP ராஜன் இருந்தார். என்ன சொன்னார் தெரியுங்களா? இன்ப நிதியை முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் நான் சாவனார். இன்ப நிதி எப்ப முதலமைச்சர் ஆகிறது? ஐயா என்னங்க ஐயா இப்பெல்லாம் பேசுறீங்க? அருமை சொந்தங்களே, கடந்த ஒரு 3-4 நாட்களாக நாம் இன்னொன்றையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி முதலமைச்சர் அவர்கள் பேசக்கூடிய தரைகுறைவான விமர்சனத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று நம்முடைய ஐயா மு.க. ஸ்டாலின் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அண்ணா என்கின்ற பெயரை பயன்படுத்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாங்க. ஐயா இன்னைக்கு நம்ம பார்ப்போம், அண்ணா என்கின்ற பெயரை பயன்படுத்துவதற்கு யாருக்கு தகுதி இல்லை? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தகுதி இல்லை. ஏங்க ஐயா தகுதி இல்லை? பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். தங்கச்சி குழந்தைங்க 4 பேரை தத்தெடுத்துக்கிட்டாருங்க. இன்னைக்கு அந்த 4 பேருடைய பேர குழந்தைகள் எங்க இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு தொழில் பண்றாங்க, சாமானிய மனிதர்களை போல வாழ்றாங்க. 2020 அண்ணாதுரை ஐயாவுடைய கொள்ளு பேத்தி பிரத்திகா ராணி அகில இந்திய அளவில் சிவில் சர்வீஸ் பரீட்சையில 171வது ரேங்க் வாங்கி IAS ஆபீசர் ஆகும்போது பேப்பர்ல படிச்சேன், அண்ணாவுடைய கொள்ளு பேத்தி IAS ஆயிட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா, பாப்பா அப்படியே வச்சிருங்க, கீழே கீழே வச்சிருங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்களை வைத்து குடும்பம் அரசியல் பிழைக்கவில்லை, குழந்தைகள் அரசியல் பிழைக்கவில்லை, பேர குழந்தைகள் அரசியல் பிழைக்கவில்லை. ஆனா பக்கத்துல VP ராஜன் சொல்றாரு, இன்ப நிதியும் முதலமைச்சர் ஆக்கிவிட்டு தான் நான் சாவேன் என்று சொல்லுகின்றார். இந்த கொத்தரிமை கூட்டத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா நீங்க? இந்த கொத்தரிமை கூட்டத்தை இந்தியாவில் எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கக்கூடிய தனித்தன்மை என்னங்க? சிலுவாம்பட்டியில எடப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கலாம்.
இந்த பகுதியில ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கக்கூடிய மனிதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்கலாம். இது நம் கட்சியினுடைய அழகு. வேற எந்த கட்சியிலும் கிடைக்காதுங்க. இன்னைக்கு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியின் திரும்ப ஏன் சொல்றாங்க, நம்முடைய தாய்மார்கள் எந்த காரணத்திற்கும் கூட அவங்கள பக்கத்துல கூட நீங்க விடக்கூடாது.